சர்க்கரை நோயின் சிக்கல்கள். சர்க்கரை நோயின் சிக்கல் பற்றி புரிந்து கொண்டு ஆலோசிப்போம். உடலின் அதிக இரத்த சர்க்கரை இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? அதிக குளுக்கோஸ் அளவு இருந்தால் இரத்த குழாய், நரம்புகள் மற்றும் உறுப்புகளை சேதப்படுத்தும். கட்டுப்படுத்த முடியாத இரத்த சர்க்கரை அளவு இருந்தால் சர்க்கரை நோயாளிகளுக்கு நீண்டகால மற்றும் குறைந்த கால சிக்கல்களை உண்டாக்கும். சிக்கல்கள் ஏன் ஏற்படுகின்றன? ஏன் சிக்கல்கள் ஏற்படுகின்றன என்பது முழுவதுமாக புரிந்து கொள்ளப்படவில்லை. என்ன தெரிகிறது என்றால், கட்டுப்படுத்த முடியாத இரத்த சர்க்கரை அளவு இருப்பவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுகின்றன அல்லது நீண்ட காலமாக இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்றது. சர்க்கரை நோயின் சிக்கல்கள் வளர்வதற்கு முன்னால் ஆரோக்கியமாக இருப்பதே உங்களின் சிறந்த பாதுகாப்பாகும். சர்க்கரை நோயின் சிக்கல்கள் என்ன? சர்க்கரை நோயின் சிக்கல்கள் 2 வகை: மைக்ரோவாஸ்குலர் மற்றும் மேக்ரோவாஸ்குலர். மைக்ரோவாஸ்குலர் சிக்கல்கள் சிறு இரத்த குழாய்களை பாதிக்கும், கண்களில் சிக்கல் ஏற்படுத்தும், நரம்பு மற்றும் சிறுநீரகங்களை பாதிக்கும். டயாபெட்டிக் ரெட்டினோபதி என்பது கண்களை குருடாக்கும். கண்களின் பின்னால் உள்ள ரெட்டினாவின் இரத்த குழாய்கள் ஒழுகுவது மற்றும் விரிவான வளர்ச்சி ஏற்படுத்தும். டயாபெட்டிக் நியூரோபதி உடம்பின் நரம்புகளை பாதிக்கும். இது காலில் பிரச்சனைகளை உண்டாக்கும். சிலிர்ப்பு, உணர்ச்சியற்ற நிலை, வலி, உங்கள் கைகள் மற்றும் கால்களில் உணர்வு இல்லாது இருப்பது, இதனால் உங்களுக்கு தெரியாமலேயே காயங்கள் ஏற்படுவது, இதன் மூலம் உறுப்பினை எடுத்துவிடக்கூடிய சூழ்நிலை, நரம்பு சேதமடைவதால் வயிறு, குடல் மற்றும் சிறுநீர் பை பாதிக்கப்படும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாலியல் பிரச்சனைகள் உண்டாவது. டயபெட்டிக் நியூரோபதி உடம்பில் இருந்து கழிவுகளை அகற்றும் சிறுநீரகத்தில் உள்ள நெஃப்ரான்கள் எனப்படும் இரத்த குழாய் கூட்டங்கள் கழிவுகளை வடிகட்டும் திறனை இழப்பது. சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை மதிப்பிட டாக்டர்களிடம் புரோட்டீன் எனப்படும் ஆல்புமின் குறித்து சோதனை செய்யவும். சிறு கசிவு நிலை புரோட்டீனூரியா ஆக மாறலாம். மோசமான சூழ்நிலைகளில் சிறுநீரகம் செயலிழந்து டயாலிசிஸ் அல்லது சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் நிலை ஏற்படலாம். மேக்ரோவாஸ்குலர் சிக்கல்கள் இது பெரிய இரத்த குழாய்களை பாதிக்கும். இது இதயம் மற்றும் மூளைகளை சேதப்படுத்தும். கார்டியோவாஸ்குலர் நோய்கள் அல்லது சிவிடி, டைப் 1 அல்லது டைப் 2 சர்க்கரை நோய்கள் மக்களுக்கு பெரும்பாலும் இறப்பை ஏற்படுத்தும். ஸ்ட்ரோக்குகள் இதய செயலிழப்பை போன்றவை, ஆனால் இது மூளையை பாதிக்கும். மூளைக்கு செலுத்தும் இரத்த குழாய்களை தடுப்பதால் ஸ்ட்ரோக்குகள் ஏற்படுகின்றன. இந்த சிக்கல்களை எவ்வாறு நான் தடுப்பது? சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி மருத்துவரை சென்று இரத்த அழுத்தம், எடை அல்லது சர்க்கரை நோய் சிக்கல் உள்ளனவா என்று சோதனை செய்ய வேண்டும். 1 வருடத்திற்கு ஒரு முறை கண்களை சோதனை செய்வது அவசியம். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தொடர்ச்சியான இரத்த சர்க்கரை அளவை சோதனை செய்வது சர்க்கரை நோய்க்கான அறிகுறியாகும். நெஃப்ரோபதி உள்ள நபர்கள் இரத்த அழுத்த சிகிச்சையால் பலனடைவார்கள். ரெட்டினோபதி மூலம் கண் பார்வை பறிபோவதை போட்டோ கோஆகுலேஷன் மூலம் தடுக்கலாம். நியூரோபதி சில மருந்துகள் மூலம் காயங்களை தடுக்கும், மேலும் காயங்கள் ஆறுவதை தடுக்கும். இரத்த குளுக்கோஸ் தடுப்பு மூலம் மைக்ரோவாஸ்குலர் மற்றும் மேக்ரோவாஸ்குலர் சிக்கல்களை தடுக்கலாம். ஆகவே நீங்கள் கீழ்கண்ட தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எடை குறைவு மற்றும் இரத்தத்தில் கொழுப்பு குறைவது, ஆரோக்கியமாக சாப்பிடுவது, சரிவிகித உணவு, உங்களுடைய சர்க்கரை நோய் மருந்துகளை எப்போதும் போல எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் மருத்துவர்கள் அதனை சொல்வார்கள். தொடர்ச்சியான உடலுக்கான பயிற்சி, ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் 2.5 மணி நேரம். இரத்த அழுத்த கட்டுப்பாடு, குறைந்தபட்ச ஆல்கஹால் எடுத்துக்கொள்வது, புகைப்பிடிப்பதை விட்டொழிக்கவும். எப்போது நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும்? கீழ்கண்ட நிலைமைகள் ஏற்பட்டால்
நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு 6 மணி நேரங்களுக்கு மேலாக நீடித்தால், இரத்த குளுக்கோஸின் அளவு நீங்கள் காய்ச்சலில் இருக்கும்போது 240 mgக்கு மேலாக இருப்பது, உங்களுடைய சிறுநீரில் மிதமான கீட்டான்ஸ் 2+ அல்லது பெரிய கீட்டான்ஸ் 3+ இருப்பது, 101.5 டிகிரி ஃபாரன்ஹைட் அல்லது அதற்கு அதிகமாக இருப்பது. சர்க்கரை நோய் அவசரங்கள் என்ன? சர்க்கரை நோய் அவசரங்கள் என்பது ஹைப்பர்கிளைசீமியா அல்லது ஹைப்போகிளைசீமியா மூலமாக உருவாகும் சிக்கல்கள். இந்த சிக்கல்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை தேவை. சிவியர் ஹைப்போகிளைசீமியாவால் குழப்பம், நடவடிக்கைகளில் மாற்றம், சுயநினைவு இழத்தல், வலி அல்லது நிரந்தர மூளை சேதம் அல்லது இறப்பு. டயபெட்டிக் கீட்டோ ஆசிடோசிஸையும் மக்கள் அனுபவிப்பார்கள். இது கீட்டோன் அதிகப்படியாக உருவாவதால் ஏற்படுவது. DKA என்பது மெட்டபாலிக் சிரமங்களால் குமட்டல், வாந்தி, அடிவயிற்றில் வலி, ஆழ்ந்த மூச்சு விடுதல் அல்லது மோசமான நேரங்களில் சுய நினைவு குறைவது. சர்க்கரை நோய் கோமா என்பது என்ன? சர்க்கரை நோய் கோமா என்பது மருத்துவ அவசரத்தில் நபர் கோமா அல்லது சுயநினைவை இழந்த நிலைக்கு சென்று விடுவது. ஏனென்றால் இது சர்க்கரை நோயின் அக்யூட் சிக்கல்கள். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இதய நோய் வருவதை எவ்வாறு நோயாளி தடுக்கலாம்? சர்க்கரை நோய் உள்ள நபர்களுக்கு சர்க்கரை நோய் இல்லாத இதய நோய் அல்லது ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இரத்தத்தில் குளுக்கோஸ், இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்துவதன் மூலம் அபாயத்தை தடுக்க முடியும்.